ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள்ஸ் பேன் கேக் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு பொட்டுக்கடலையை கொஞ்சம் மிக்சியில் போட்டுக்கலாம். பேன் வச்சுட்டு அடுப்பில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணணும், நல்லா வதக்கணும். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு 3 போட்டிருக்கேன், நல்லா மெலிசாக சாப் பண்ணிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கணும். கோஸும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து சீவி வச்ச கேரட் போட்டலாம். ஒரு கேரட் போட்டிருக்கேன் நான். கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுக்கலாம். இதில் போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன், இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு கொஞ்சமாக, லாஸ்ட்டாக கொத்தமல்லி. இதெல்லாம் நல்லா வதங்கணும். எடுத்து பவுலில் மாற்றிடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். அது கொஞ்சம் காய் வேகணும். சும்மா லைட்டாக ஒரு 1/4 டம்ளர், கொஞ்சம் கம்மியாக. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து போச்சு. இதை ஆற வச்சிடலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்துடலாம். அதில் கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டம்ளர். வெஜிடபிள்ஸ் தான் உப்பு போட்டிருப்போம், இதுக்கு உப்பு போடல. இந்த கையால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். அதனால தான் இது ஆறுனதும் போட்டது. நல்லா ஆற வச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம், கோதுமை மாவு, பொட்டுக்கடலை மாவு, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். தவா வச்சாச்சு. இது நல்லா காஞ்சதும் இது போட்டு பேன் கேக்காக பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள், தவாவில் ஊற்றியாச்சு. இது ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு பேன் கேக் சொல்லலாம் வெஜிடபிள்ஸ் போட்டு. இன்னொன்று டயட் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் அரிசி மாவு கலக்கல, பொட்டுக்கடலை மாவு, அந்த கோதுமை மாவுலாம் கலந்துருப்போம். அதனால் இது டயட்டு கூட சொல்லலாம். அதில் நல்லாயிருக்கும். நம்ம ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. வெஜிடபிள்ஸ் போட்டு பேன் கேக் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.